Hello friends, welcome to NT Skill channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவில் ஃபார் லூப் அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதனுடைய ஃப்ளோ என்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இங்கே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபார் லூப் இன் ஜாவா இஸ் a statement which allows code to be repeatedly executed. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார் லூப். அதாவது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா உங்கள் கண்டிஷன் எத்தனை டைம் ட்ரூவாக இருக்கோ அத்தனை டைம் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், அகெயின் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார் லூப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ட்ரி செக் லூப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். அதனால் இது வந்துட்டு என்ட்ரி செக் லூப். இதனுடைய ஃப்ளோ டயக்ராம் பாருங்கள். ஒன்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இனிஷியலைசேஷன், ஓகேங்களா, அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுது. அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஒருவேளை அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளது என்ன பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா. இன்கேஸ் கண்டிஷன் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது, அகைன் வந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா அப்டேட் கவுண்டர், அதாவது அப்டேட் பண்ண போகுது. ஓகேங்களா. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேரியபிளுக்கான வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி அப்டேஷன் ஒர்க்கு. ஓகேங்களா. ஸோ எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணுது, அகெயின் கண்டிஷனுக்கு வருது, இப்போ கண்டிஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மறுபடியும் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ரிப்பீட்டடாக நடந்துகிட்ருக்கும். எப்போ வந்துட்டு எனக்கு ஃபால்ஸ் அப்படின்றது ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா வெளியில் வந்துடும். ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபார் லூப் உடைய ஒரு ஃப்ளோ. சின்டாக்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ், அதாவது 3 பார்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்துட்டு இனிஷியலைசேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அப்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபைன். ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதை நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ண போகுது. இதுதான் ஃபார் லூப் உடைய சின்டாக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பெட்டராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ப்ரோக்ராம் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். நான் வந்துட்டு எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளாஸ், ஓகேங்களா. ஸோ ஃபார் லூப் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். மெயின் மெத்தடோடு நான் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ எனக்கு வந்துட்டு என்னென்னா கிளாஸ் அண்டு மெயின் மெத்தட் இந்த இடத்துல க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன்னா ஃபார் லூப் வந்துட்டு நான் எழுத ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபார் வேரியபிள் வந்துட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறேன் இன்ட் ஐ ஈக்குவல் டு 1. ஓகேங்களா. வேரியபிளுடைய வேல்யூ வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறேன். ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் நான் கொடுத்துறேன். இதுதான் ஃபார் லூப். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார் லூப் எனக்கு ட்ரூவாக இருந்தது அப்படின்னா system.out.println system.out.println இங்கே வந்துட்டு நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐயோடைய வேல்யூ மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஃபார் லூப் கண்டெய்ன்ஸ் 3 பார்ட்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன். ஓகே, இந்த பார்ட் வந்துட்டு இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன். இந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஐ ப்ளஸ் ப்ளஸ். இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட்னு வர்றப்ப இது என்ன டைப் ஆஃப் இன்க்ரிமெண்ட்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதாவது போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்ற 2 டைப் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ஆப்ரேட்டர்லேயே நம்ம இதெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஆப்ரேட்டர் அப்படின்ற கான்செப்ட்லேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே ஃபைன். இப்போ இந்த ஃபார் லூப் உடைய ஃப்ளோ, ஓகேங்களா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆக போகுது, இது தெரிஞ்ச விஷயம் தான். பட் இதனுடைய ஃப்ளோ அப்படின்றது ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இனிஷியலைசேஷன். ஓகேங்களா. செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன். ஓகே, செகண்ட் ஸ்டெப் வந்து கண்டிஷன். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் தி லூப். ஓகேங்களா. அதாவது ஸ்டேட்மெண்ட்டு. இந்த கண்டிஷன் செக் பண்ண உடனே இங்கெல்லாம் போகாது, இங்கே இன்க்ரிமெண்ட்டுக்கு போகாது. கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உடனே ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்துடும். அப்போ ஸ்டெப் நம்பர் 3 வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா. ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்க்ரிமெண்ட்டுக்கு வருது. நல்லா கவனிங்க. இது வந்துட்டு ஸ்டெப் நம்பர் 1, இது வந்துட்டு ஸ்டெப் நம்பர் 2,
ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஸ்டெப் நம்பர் 3, இங்கே இன்க்ரிமெண்ட் இருக்கிறது வந்துட்டு ஸ்டெப் நம்பர் 4. ஓகேங்களா? அகைன் எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா இன்க்ரிமெண்ட் ஆயிடுது. ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னுடைய ஃப்ளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். I equal to 1, இது இனிஷியலைசேஷன். ஓகேங்களா? ஐயோடைய வேல்யூ 1, I less than or equal to 5, கண்டிஷன் ட்ரூ. ஐயோடைய வேல்யூ 1, ஸோ 1 less than or equal to 5, கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூன்னா இங்கே என்ன பண்ணும்? ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ ஐயோடைய வேல்யூ பிரிண்ட் ஆகும். வாட் இஸ் ஐ வேல்யூ? 1. ரைட்னா வந்துட்டு ஐயோடைய வேல்யூ 1, ஸோ 1 பிரிண்ட் ஆகிடும். அகெயின் போகுது. எங்கே போகுதுன்னா இப்போ தான் இன்க்ரிமெண்ட்டுக்கு போகும். ஓகேங்களா? ஐயோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ 2, 2 less than or equal to 5, கண்டிஷன் ட்ரூ. இப்போ ஐயோட வேல்யூ எனக்கு உள்ளே வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆக போகுது? 2 அப்படின்ற பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இதே மாதிரி 3 less than or equal to 5, 4 less than or equal to 5, 5 less than or equal to 5, அது வரைக்கும் எனக்கு கண்டிஷன் ட்ரூ. அப்போ 5 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணிட்டு போகுது. ஓகேங்களா? 5 டைம்ஸ் அப்படின்னா 1 2 3 4 5 எனக்கு பிரிண்ட் ஆகிடும். எப்போ ஐயோட வேல்யூ 6 ஆகுதோ, 6 less than or equal to 5 அப்படின்ட்டு வருதோ அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ். எனக்கு ஃபால்ஸ்னால் இந்த ஃபார் லூப் விட்டு வெளியில் வந்துடும். சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, இதுவே இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும் எனக்கு என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 1லேருந்து 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதே இடத்துல எனக்கு ஐ வேண்டாம், நான் வந்துட்டு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு நேம் வந்துட்டு நான் வந்து ஒரு 5 டைம்ஸ் நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க எத்தனை டைம் வேணும் அப்படின்றத. இங்கே என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது இங்கே செட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் லூப் இன் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஃபார் லூப் இன் ஜாவா அப்படின்றது எத்தனை டைம் எனக்கு பிரிண்ட் ஆக போகுது? இந்த கண்டிஷன் எத்தனை டைம் ட்ரூவோ அத்தனை டைம் எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஓகேங்களா? அப்போது 5 டைம்ஸ் ஃபார் லூப் இன் ஜாவா 5 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்க்கான ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.